கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. அன்பானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே புது பலன் அடைவார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த போது, கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக அவர்கள் காத்திருந்த போது, தேவன் அங்கே கூடியிருந்த 120 பேரையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி பலப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக தேவன் உங்களை மீண்டும் பலப்படுத்துவார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஆமென். God bless you.